வணக்கம். இன்னைக்கு ரிஷபராசி இந்த குரு பகவானுடைய மாற்றம் மே 14ஆம் தேதி வரப்போகுது. அதில் ரிஷபராசியை பற்றி பார்க்குறோம். ரிஷபராசி ஒரு அற்புதமான ராசி. மனிதர்களில் மனித நேயம் அப்படிங்கிற குணம் தான் மனுஷனை பிரித்து காமிக்குது மிருகங்கள்கிட்டேருந்து. அந்த மனித நேயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. மற்றவர்களுக்காக உழைச்சி மற்றவர்களுக்காக நிறைய உதவிகளை செய்து மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து யார் யாருக்கு உதவி செய்தாங்களோ அவர்கள்ட்டேருந்தே ஏமாந்து போய் மனசு நொந்து போய் கவலை அடையக்கூடிய ஒரு ராசியில் ரிஷபராசியும் ஒரு ராசி. பாச பந்தத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசி. எப்பொழுதும் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையில் மனசை ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடியது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசியை விட்டு பெயர்ந்து அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு போகப் போகிறார். மே 14ஆம் தேதி 2025. இது மூலியமாக ரிஷபராசிக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜென்ம குருவானவர் கடந்த ஒரு வருஷமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வந்தார். முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கை வச்சிருப்பார். எப்படின்னா மனசு ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும். ரிஷபத்துக்கும் குருவுக்கும் ஏற்கனவே ஒத்துக்காது. அப்போ ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருந்திருக்கும். ஏதோ ஒரு சஞ்சலம், மனசில் ஒரு பயம், ஒரு தயக்கம், ஏதாவது நடக்குமாங்கிற அவநம்பிக்கை. முயற்சியெல்லாம் எடுக்கிறோம், ஆனால் அது முடிவு நமக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிற அவநம்பிக்கை. இதையெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ ஜென்ம குரு மாறப்போகிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதோட பெரிய ஒரு திருப்பம் என்னன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்கள், அதாவது ரிஷபத்திற்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மாறி 4ஆம் வீட்டிற்கும், ரிஷபத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டிற்கும் மாறப்போகிறார். இதை தவிர ரிஷபராசிக்கு ராகு பகவான் 11ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இது அத்தனையும் நடக்கப் போகிறது. இந்த அற்புதங்கள் ரிஷபராசி என்பவர்களை தெருக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கூட அவரை இந்த யோகத்தின் மூலியமாக எந்த உயர்நிலைக்கு கொண்டு போய் அது நிறுத்தும்னு சொன்னால் அது எண்ணி பார்க்க இயலாது. அப்படிப்பட்ட 30 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை தான் ரிஷபராசி என்பவர்கள் பயணப்படுறாங்க. இந்த குரு பகவானுடைய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் பல தொந்தரவுகள் இருந்து வந்தது. முக்கியமாக நம்ம ஆரோக்கிய பிரச்சனையை பற்றி சொன்னோம், முடிவுகளில் தடுமாற்றத்தை பற்றி சொன்னோம். அதை தவிர நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுத்துருப்பார் ஜென்ம குரு. இந்த 2ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு தன்னுடைய ஸ்தான பலத்தை விட தன்னுடைய பார்வை பலத்தில் மிக அதிகமான கவனத்தை செலுத்துவார். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து ரிஷபராசிக்கு எந்தெந்த வீட்டை அவர் பார்க்க போகிறார், அதை வச்சு தான் ரிஷபராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். குரு பகவான் ரிஷபராசியுடைய 6, 8, 10 வீடுகளை பார்க்க போகிறார். இதில் 6ஆம் வீடு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு தரும்? கடன், நோய், மறைமுக எதிரிகள். இந்த இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் குரு பார்வைக்கு என்றைக்குமே சுபத்துவ பலன்தான், சுபந்தான், நல்லது தான் நடக்கும். குரு ஸ்தானத்துக்கு தான் பலன் நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறி வரும். அந்த விதத்தில் கடன் தொல்லையிலிருந்து மிகப்பெரிய அளவில் மீளக்கூடிய நேரத்தில் ரிஷப ராசி அன்பர்கள் இப்போ இருக்காங்க. இன்னும் சில மாதங்களில் முழுமையாக கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரக்கூடிய இதெல்லாம் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வரணும்னா ரிஷபராசி அன்பர்கள் சில தெய்வ பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை காதால் கேட்டால் கூட போதும். சரி, இதெல்லாம் முடியலையா? பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த ஆத்திச்சோடி சொல்லி கொடுத்த வாத்தியார் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வது, முதியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது, வஸ்திர தானம் கொடுப்பது, இதெல்லாம் செய்தாலே போதும். ரிஷபராசி அன்பர்கள் கடந்த 30 வருஷம் பார்க்காத மாற்றங்களை, யோகங்களை பார்க்க போகிறீர்கள். வாழ்த்துக்கள். மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.